ஆசாரியர்களிடத்துல போய் உங்களை காண்பீங்கன்னு சொன்னாரு. அந்தபடியே அவர்கள் போய் சுத்தமானார்கள். கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தைகளே அதிகாரம் உண்டு, ஆண்டுடைய வார்த்தைகளே வல்லமை உண்டு. அவங்க ஆண்டவரிடத்துல ஏதாவது கேள்வி கேட்டாங்களாங்க? கேள்வி கேட்டாங்களா? ஆனா அவங்க பக்கத்துல இருந்தாங்களா? இயேசுவோட பக்கத்துல தூரத்துல. இன்னைக்கு மனிதனுடைய பாவம் தேவனை விட்டு தூரப்படுத்தி இருக்கிறது. இன்றைக்கு மனிதர்கள் ஏன் தேவனை நெருங்கி சேர முடியல, இறைவனை ஏன் பார்க்க முடியல அப்படின்னு சொன்னா, அக்கிரமமும் பாவமும் தேவனை விட்டு இந்த உறவை பிரித்து வைத்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவரிடத்திலே வரும் பொழுது அவர் நம்மை மிக அருகில நாம் சேர்ந்து அவரோடு கூட ஐக்கியப்படும்படியான ஒரு வழிய, அவருடைய குற்றமில்லாத ரத்தத்தை கொண்டு நம்மை கழுவி சுத்திகரித்து நமக்கு ஏற்படுத்துகிறார். ஆமென். பாருங்க, தூரத்தில் நின்றார்கள். இப்ப சொல்றார் ஆண்டவர், நீங்க போய் இந்த குஷ்டரோகத்தை குறித்து அவர் ஒண்ணுமே சொல்லல, நீங்க போய் ஆசாரியர்களுக்கு போய் உங்களை காண்பீங்கன்னு சொல்லிட்டாரு. சொன்ன உடனே அவங்க என்ன பண்ணாங்க? தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள், இயேசுவின் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். கீழ்ப்படிந்து உடனே ஆசாரியங்கிட்ட போய் காமிக்க போறாங்க. எப்படி? உங்க சரீரத்தை காமிங்க, அவங்க கிட்ட போய் இப்படி காமிங்க. காமிச்ச உடனே என்ன நடந்துச்சு பாருங்க. அவர்களில் அந்த வார்த்தை படிங்க, அந்தபடி அவர்கள் போகையில் சுத்தமானார்கள். கவனிங்க, நீங்க எப்ப தேவனுடைய ஆலயத்தை தேடி அவருடைய முகத்தை தேடி வருவீர்களோ அப்பொழுது உங்கள் வாழ்க்கையில சுத்தமாவீர்கள், சுகப்படுவீர்கள், ஆசீர்வாதம் பெறுவீர்கள்.